தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். பத்மஸ்ரீ விருது என்ற விருதானது 1954 ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதியன்று இந்திய குடியரசுத் தலைவரால் ஏற்படுத்தப்பட்ட உயரிய விருது இது. இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய நாட்டின் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன் விருதுகளுக்கு அடுத்தபடியாக 4வது உயரிய விருதாக கருதப்படுகிறது இந்த பத்மஸ்ரீ விருது. இந்தியாவின் 72வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பொதுவாழ்வு, கலை, சமூக சேவை, கல்வி, அறிவியல், வர்த்தகம், மருத்துவம், இலக்கியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்ம விருதுகளை கொடுத்து அரசு கௌரவித்து வருகிறது. அதன்படி வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கான 4வது உயரிய பத்மஸ்ரீ விருதினை ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஸ்ரீதர் வேம்புவுக்கு அறிவித்து அவரை பாராட்டியுள்ளது. மத்திய அரசு 102 பேர்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகளும், 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 10 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும் அளித்து அவர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழகத்து பில்கேட்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அவர்களின் அயராத உழைப்பு மற்றும் அவர் கடந்து வந்த பாதையை நாம் சற்று நேரம் பாதம் பதித்து உணர பணிவோடு அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஜோஹோ நிறுவனம் இன்று உலகம் முழுதும் தன் சேவையை செய்து வருகின்றது. மிகச் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவையானது இன்று உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. சொல்லப்போனால் மைக்ரோசாப்ட், கூகுள், ஆரக்கிள் மற்றும் சேல்ஸ்போர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு போட்டியாக வளர்ந்து வருகிறது இந்த ஜோஹோ நிறுவனம். காவேரி கரையோரம் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தின் உமையாள்புரம் கிராமத்தில் பிறந்தவர்தான் இந்த ஸ்ரீதர் வேம்பு. இவரது சொந்த ஊர் கொள்ளிட கரையோரம் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் அணைக்கரை பகுதி கிராமமான சிதம்பரநாதபுரம் என்னும் கிராமமாகும். பிறந்தது கிராமத்தில் தான் என்றாலும் இவர் வளர்ந்தது சென்னையில்தான். சென்னை மேற்கு மாம்பலம் அஞ்சுகள் பள்ளியில் 9ஆம் வகுப்பு வரை பயின்ற இவர் 12ஆம் வகுப்பு வரை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா நேஷனல் பள்ளியில் பயின்றார். பிறகு சென்னை IITயில் பொறியியல் முடித்து அமெரிக்காவில் உள்ள பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சியை நிறைவு செய்துள்ளார். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் குவால்காம் நிறுவனத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் 1996இல் AdventNet Inc. Zoho என்ற நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த நிறுவனத்தினை ஸ்ரீதர் வேம்பு மற்றும் டோனி தாமஸ் என்ற இருவரின் கூட்டணியில் அட்வென்ட் இங்க் என்னும் மென்பொருள் நிறுவனத்தினை கலிபோர்னியாவில் ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு அதன் பெயர் மாற்றப்பட்டு 2009ஆம் ஆண்டில் ஜோஹோ கார்ப் என்ற பெயரில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்கள். இன்று இதன் அலுவலகம் அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், சீனா மற்றும் இந்தியா என பல நாடுகளிலும் பல இடங்களிலும் விரிவடைந்திருக்கிறது. இன்றைய நிலவரப்படி ஜோஹோ உலகம் முழுவதும் 60 மில்லியன் பயன்பாட்டாளர்களை கொண்டிருக்கிறது. இந்த ஜோஹோவின் வாடிக்கையாளர்களில் லெவிஸ், அமேசான், பிலிப்ஸ், வேர்ல்பூல், ஓலா, ஜியோமா உட்பட்ட வாடிக்கையாளர்கள் அடங்குவார்கள். இப்படி உலகம் முழுக்க வாடிக்கையாளர்களை கொண்டுள்ள ஜோஹோவின் அலுவலகம் மத்தளம்பாறை கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை IT நிறுவனங்கள் நகரங்களில் இருந்துதான் ஒரு ஆப்பினை உருவாக்க முடியும் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தமிழகத்தின் ஒரு கிராமத்தில் இருந்தும் சர்வதேச அளவில் கோலோச்ச முடியும் என இந்த ஜோஹோ நிறுவனம் நிரூபித்து காட்டியிருக்கிறது. பல கடினமான சூழ்நிலைகளிலும் ஜோஹோவை சரியாக வழி நடத்திய பெருமை ஸ்ரீதர் வேம்பு அவர்களையே சாரும். இத்தகைய பெரிய வளர்ச்சியை அடைந்தும் இந்த நிறுவன விரிவாக்கத்திற்கோ அல்லது வளர்ச்சிக்கோ ஆரம்பம் முதல் இன்று வரை எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடம் இருந்தும் முதலீடு பெறப்படவில்லை என்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தியாகும். அனைத்து விதமான நிதி உதவிகளையும் ஸ்ரீதர் வேம்புவினுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து மட்டுமே பெறப்பட்டிருக்கின்றன. பல வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி தடைக்கற்களையெல்லாம் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றித்தான் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இன்று இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள். இன்று இந்த நிறுவனத்தின் வருவாய் $2.5 பில்லியன் ஆகும். இன்றைய இதன் மதிப்பு சில பில்லியன்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் IT துறை சேர்ந்த மாணவர்கள் கூகுள், TCS, இன்போசிஸ், மைக்ரோசாப்ட்
போன்ற பெரும் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான தங்கள் ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் ஜோஹோவிற்கு தேவையான பணியாளர்களை நாமே உருவாக்குவோம் என்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஜோஹோ பள்ளி. இந்த பள்ளியில் கல்வியுடன் தேவையான பயிற்சியும் அளிக்கப்பட்டு அங்கேயே அவர்களுக்கு பணியும் வழங்கப்படுகிறது. இது தவிர வேறு பல சேவைகளையும் கிராமப்புற மாணவர்களுக்கு ஜோஹோ செய்து வருகின்றது. வணிகம் பற்றி ஒருமுறை பேட்டி அளித்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், தொழில்நுட்பம்தான் ஒரு நாட்டினுடைய வலிமையை தீர்மானிக்கிறது. உதாரணத்திற்கு ஸ்மார்ட் போன் சந்தையில் இன்று இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் நம்மால் ஒரு சிப்பை கூட உருவாக்க முடியாது. மெட்ரோ ரயிலில் நாம் பயணிக்கிறோம், ஆனால் அதற்கு தேவையான பாகங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஆக நமக்கு தேவையானவற்றை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்துவிட்டு நாம் அயல்நாடுகளுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு உற்பத்தி பெருக்கம் மிகவும் தேவையான ஒன்று என்று ஸ்ரீதர் வேம்பு கூறியிருந்தது இங்கு நினைவு கூறத்தக்கது. இவர் இந்தியாவின் 56வது பெரிய பணக்காரர் என்று போபஸ் பத்திரிகை கணக்கிட்டுள்ளது. தனது மத்தளம்பாறை அலுவலகத்தில் உள்ளூரை சேர்ந்த இளைஞர்களையும் பணியமர்த்தக்கூடிய இவர் இதன் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள திறமையுள்ள இளைஞர்களை எல்லாம் அடையாளம் காணவும் முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். சிலிக்கன் வேலிகளில் எழுதப்படுகிற சாப்ட்வேர்களை தமிழகத்தின் சிற்றூர்களிலிருந்தும் எழுத முடியும், அதை செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் இவருடைய இலக்கு என பெருமிதம் பொங்க உணர்த்துகிறார் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். நமஸ்தே. I hope you're all keeping safe. I am reaching to you from a small village in deep southern India. This is near our office location in Tenkasi, which is where actually the Zoho desk software is produced. So I am based out of a village and now I work out of this village. And I wanted to share with you some of the lessons we learned as a company now 25 years in the running with no outside capital. And we went through two previous busts, the dot-com telecom bust in 2001 and then of course the global financial crisis in 2008-9. And I want to share our lessons in terms of resilience, how you build a resilient company through this. And the telecom bust in 2001 was particularly hard on us, where over 90% of our customers vanished, which something, when you think about these times, there are many sectors where there is a reduction of 90% or even 100% loss of income, unfortunately for a lot of sectors. So our lessons we learned at that time applied. And similarly in the GFC, we suffered less. We were not so frontally exposed, but still we had to make adaptations. And the first step is we actually learned over the years to be very nimble and rapidly transform ourselves. So that is a critical thing in our resiliency as a business, as a company. So there is a culture of experimentation to find new solutions, new pathways, new ways to stay relevant, as I call it. So I always ask our people, are we relevant to today's times? What we are we offering products and solutions that are relevant to our customers' needs today? That's an important question to keep asking oneself. And to create that culture of experimentation, you have to also have an organizational culture in the same way. We are a company with very sort of fluid culture with titles are not very relevant internally, and I personally still write code, and there is a lot of engineering, internal experimentation goes on, and we also actually are highly self-critical as a company internally, that we constantly critique our own products, and of course we use our own products and we critique them and we see how we can do better and better. That's an important part of the culture of the company, and that also allows us to openly discuss and debate, is this how the market is heading, or is this a appropriate way to address the customer need? All of this, and when somebody posts critical feedback of our products, we debate those internally openly. The entire company sees those. So that's a very core part of the
culture that keeps us honest. And we also have a third leg of this. We have avoided debt throughout, which is very unorthodox, very unusual in today's world. But this is what allows us to sleep well at night. We know that even if our revenue drops quite a bit, since we don't have debt, we don't have to come up with payments, we could simply shrink our own expenses, and we could even take pay cuts, though we have not come to that in this episode. But we always prepared our employees in tough times. We may have to take pay cuts. I would actually say those things in good times. For example, even as of 2016 or 17, I would tell people, these good times may not last forever. So if bad times arrive, we may have to take pay cuts. So don't splurge now, then you will regret later. That is what I have always told people. And that's been a key aspect of our resilience as a company, not only as a company at a group level, but also our people. That's what allows us to keep innovating. Even during the last 3 months, we have come up with new offerings, new innovations, and we are continually doing so. Even as essentially all our employees worldwide now work from home, we still retain that dynamic and vibrant spirit inside as an organization. That all came from the resilience we have built and resilience to adversity. And that is actually my notion of capital itself. Capital ultimately has to convey resilience to adversity. Capital is not just wealth, capital is also resilience. So with this, we hope to continue to serve all of you, and we want to thank our customers worldwide for standing with us. And we hope to also provide you services for a long time to come by keeping ourselves healthy and keeping ourselves innovative. Thank you very much. இவ்வாறு இவர் பெற்ற விருதினை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஒரு உதாரணமாக இது அமைந்திருப்பதை போன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. கவிஞர் வைரமுத்துவின் வார்த்தைகளில் சொல்ல புகுந்தால், ஒருவர் கடந்தோடி வந்த தூரங்களுக்கான இளைப்பாறுதல் அல்ல அவர்கள் பெறக்கூடிய விருதுகள், இனி கடக்கப் போகும் பிரயாணத்திற்கான பிராணவாயுதான் தரப்பட்டிருக்கும் விருது. விருது பெற்றால் சின்னதொரு மகிழ்ச்சிக்கான பம்பரம் மனதுக்குள் சுற்றுகிறது என்பதை நாம் ஒரு காலம் மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இது போதாது, இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற பொறுப்பும் விருது பெற்றவர்களுக்கு வரவேண்டும், வந்துள்ளது என்பதுதான் நிதர்சனம். மைல்ஸ் டு கோ மிஸ்டர் ஸ்ரீதர், மைல்ஸ் டு கோ என அவரை வாழ்த்தி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.